இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு விழா 7th year anniversary, இந்த ஆனிவர்சரிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நற்கந்தம் தேவ சபையின் சார்பாக வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து இன்றைக்கு உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் நாம ஒரு சிலருடைய சாட்சிகளை நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமா நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். அதனால ஒரு சாட்சி, அடுத்த ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாட்சி, ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு வரும். சாட்சி சொல்வதிலே முதலாவது சகோதரர் ரோஜர் பால் யுவராஜ் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். இரண்டாவதாக சகோதரி இந்திரா மணிவண்ணன் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். மூன்றாவதாக சகோதரர் பெருமாள் அகஸ்டின் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ நீங்க ஆயத்தமாயிருங்க. இதுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால அதெல்லாம் நடத்தி உங்களுக்கு நான் சொல்லும் போது நீங்க முன்பதாக வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொண்டால் அது நலமாயிருக்கும். இப்பொழுது நாம் நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் ரோஜர் அவர்கள் வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த வேலையில ஒரு சிறு சாட்சியாக கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து, எங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஆர்த்தடாக்ஸ் இன் தி சென்ஸ் ஒரு பாரம்பரியம், ஒரு சிஎஸ்ஐ, லுத்தரன், அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துலேருந்து நாங்கள் வந்தவங்க. எங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை போவோம், பாட்டு பாடுவோம், வசனத்தை கேட்போம், வருவோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா இந்த ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் இல்லாமல் எல்லாரோடையும் பேசி எல்லாரோடையும் கலந்து இருந்து அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருவோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்வோம், ஒருத்தருடைய தேவைகளை சந்திப்போம், ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷன் போவோம், வருவோம். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி 2000s வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஊழியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை மாவட்டத்தில் வந்துட்டு பெருகி இருந்தது. அதாவது சொல்லப்போனால் அந்த பெந்தகோஸ்து, தீர்க்க தரிசன ஊழியங்கள் மற்றும் நிறைய ஃபுல் காஸ்பல் இந்த நிறைய ஊழியங்கள் வந்து கொண்டிருந்தது. நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களை போதித்து கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பைபிள் இன்ஸ்டியூட்டில் இருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு திருச்சபைக்கு நாங்கள் கடந்து போகணும். ஸோ அப்படி நாங்கள் போகும்பொழுது அங்கே நிறைய காரியங்கள் வந்து நாங்கள் கற்றுக்கொண்டதுக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கும் வித்தியாசமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கொண்டதெல்லாம் நுனிப்புள்ளை மேய்வது போல இங்கே தான் வந்து அடிப்புள்ளை நீங்கள் மேய்வீங்க, அதாவது ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். சத்தியம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டு போனோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் தெரிந்து கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முறைமைகளை தான் நிறைய நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். நாங்கள் அது எப்படிப்பட்ட முறைமைகள்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே போனால் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். அந்த காரியத்தை வந்து கர்த்தர் வந்து அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஞானஸ்தானம் பெற்ற உடனே நீங்கள் வந்து அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பார். பரிசுத்தாவியை பெற்றீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறினீங்க. அதுக்கப்புறமா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு ஜபம் இருக்கணும், நீங்கள் வந்துட்டு தனியாக கர்த்தரோட கூட ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள், அதாவது வந்து உலக மனிதர்களோட சேரக்கூடாது, நீங்கள் வந்து உங்களை ஒதுக்கி பார்த்துக்கணும் இந்த சொல்லி ஒவ்வொரு காரியமாக வந்து நாங்கள் சொல்ல ஒவ்வொரு காரியமாக நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தோட கொஞ்சம் நம்ம ரொம்ப டிட்டாச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வந்து நாங்கள் நல்ல நெருக்கமாக பழகி கொண்டு இருந்தோமோ அவங்க எல்லாரோடையும் கூட நாங்கள் கொஞ்சம் தூரமாக விட்டு வளர்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு நம்மளை நண்பர்களாக பார்த்தவர்கள் கூட வந்து நம்மளை வந்து நம்ம வந்து இப்போ அவங்கள வந்து ஒதுக்கி வைத்து நீங்கள் எல்லாம் வந்து தகாதவர்கள், நீங்கள் வந்துட்டு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் உங்களோட கலந்துட்டோம்னா உங்களுடைய அசுத்தம் எங்களோ வந்து சேர்ந்துருன்ற லெவலுக்கு வந்துட்டு எங்களுடைய சிந்தைகள் வந்து மாறிவிட்டது. அப்படின்னு என்னுடைய சிந்தைகள் வந்து குறிப்பாக மாறிவிட்டது. ஸோ ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஸோ இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது இம்பேக்ட் வந்து எங்கே ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி வரைக்கும் வந்து இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வரும் பார்த்துருக்கீங்களா? அது வந்து எப்படின்னா இந்த கோவிட் சமயத்தில் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் சமயத்தில் எல்லாரும் வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம வந்து குடும்பத்தாரோட நம்ம வந்துட்டு பழகும் பொழுது எவ்வளவாக நம்ம குடும்பத்தை விட்டு விலகி இருந்தோம். கத்தர்னு சொல்லி போனோம், ஆனால் குடும்பத்தை விட்டுட்டோம் என்பதை சொல்லி நாங்கள் உணர ஆரம்பித்தோம். அப்புறமாக அந்த டைம்ல நிறைய பேர் வந்து நிறைய விதமான வந்து மெசேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய மெசேஜஸை கேட்டு முடிச்சு இந்த பைபிளை வந்து ஒரு முழு அதிகாரமா படிக்கும் பொழுது அதில் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்றது நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். இது முரண்பாடாக இருக்கிறதே,
ஒரு காரியம் அவங்க சொல்றது கரெக்ட், ஆனா தொடர்ந்து படிச்சு அந்த காரியத்துக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது என்று சொல்லி நிறைய குழப்பங்கள் எங்களுக்குள்ளாக வந்து ஓடிக்கொண்டிருந்தது எங்க ஃபேமிலியில. அப்போ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டரோடையும் கூட நாங்கள் தொடர்பு கொண்டோம், பாஸ்டரோட பேசினோம். பாஸ்டர் வந்து யாரும் இல்லை, அது வந்து எனக்கு மாமா மாதிரி அவரு. ஆக்சுவலா என்னுடைய பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய கசின் சிஸ்டர். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் பேசி கொண்டிருந்தோம், கலந்துரையாடினோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் இந்த கோவிட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனைவிக்கு வந்துட்டு அதிகமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பிரயாணம் பண்ணி போக வேண்டியது கட்டாயம் இருந்ததுனால நாங்கள் ஒரு வீடு வந்து கொஞ்சம் தூரமாக பார்த்து நாங்கள் குடும்பமாக போனோம். அப்போ அந்த டைமில் நான் பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது எனக்கு வந்து இந்த பழைய இடத்துக்கு எனக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்பொழுது அவர் அப்போ சொன்னார், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம திருச்சபைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னார். அப்புறமா முக்கியமா ஒரு காரியம் என்ன சொன்னான்னா, நீங்க வரும்பொழுது ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட வாங்க. நீங்க பழைய காரியங்கள் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ படிச்சீங்களோ அதெல்லாம் இல்லாம ஒரு தெளிவான மனப்பக்கத்தோடு வாங்க. இங்க புதுசா கத்துக்க போறன்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க, நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னாரு. நாங்க அப்படிதான் வந்தோம். அப்படி இந்த திருச்சபைக்கு வந்த பிறகுதான் நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டோம், தெரிந்து கொண்டோம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம் மட்டும்தான் என்பதை உணர்ந்தோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட கலந்தவர் தான் முப்பரிய நூலாக இருக்கின்ற நம்முடைய பரிசுத்த ஆவியும் பிதாவானவர். அவங்க 2 பேருமே நமக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க 2 பேரும் இன்றைக்கும் நம்மளோட கூட இருக்கிறார்கள், நம்மளோட கூட நடக்கிறார்கள் என்ற காரியத்தை புரிந்து கொண்டோம். இது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சடங்காச்சாரியமாக செய்யொண்டிருக்கிற காரியங்கள் வந்துட்டு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது கிடையாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது நம்முடைய கிரியைகள், நம்முடைய நன்மையான கிரியைகளும் நம்ம மற்றவங்களுக்கு செய்யற கிரியைகளும், நம்ம மற்றவங்களை எப்படி நடத்துறோம், நம்ம மற்றவங்களோடு எப்படி பழகுறோம் என்ற காரியங்கள் தான். நாங்க இந்த சொன்ன முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களை விட்டு விலகினாங்கன்னு சொன்னேன். ஸோ என்றைக்கு வந்து நாங்க வந்து கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை கேட்டுக்கொண்டு எங்களுடைய கிரியைகளை நாங்கள் மாற்றினோமோ, இந்த சமுதாயத்துக்கு உட்பட்டு நாங்கள் நடந்தோமோ, இந்த மனிதர்களோடு கூட ஒன்றாக ஐக்கியம் கொண்டிருந்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொழுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் யார் விலகி சென்றாரோ அவர் திருப்பி வந்து எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி திருப்பி வந்து பேசும் பொழுது அவர் கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு சில கேள்விகளை எங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கேட்கும் போது கிறிஸ்தவத்தை குறித்து சரியான விதத்துல கொடுக்கக்கூடிய அளவுல நாங்கள் பக்குவப்பட்டிருந்தோம். கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு வழியும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இவ்விதமாக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலதனமா இருந்தது திருச்சபை. இந்த திருச்சபை மற்றும் பாஸ்டர் கரெக்டான விதத்துல அவர் வந்து இந்த போதனைகளை உபதேசங்களை நமக்கு எடுத்து கொடுத்தது நிமித்தம் தான். எப்படி ஒரு சுவிசேஷத்தை சொல்வதற்கு கூட எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் என்று நாங்கள் நினைத்து கொண்டு நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சடங்காச்சார ஒரு முறையின்படி. கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையில நம்ம புதிய ஏற்பாட்டுல முழுவதுமாக படிக்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளும். இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ்ந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வோமாக நம்ம வந்து கண்டிப்பா கர்த்தரிடத்துல போய் சேருவோம். நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பா உண்டு. இந்த நித்திய ஜீவனை குறித்து தான் சொல்லி ஜனங்களை இயேசு கண்டையில கொண்டு வரணும் ஒழிய அற்புத அதிசயங்களை சொல்லி ஜனங்களை கொண்டு வரக்கூடாது என்பதை நாங்கள் முதன்மையா புரிந்து கொண்டோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காக மாத்திரம்தான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களே ஒழிய தன்னுடைய வாழ்க்கை மாறணும், நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கணும், நான் இயேசுவோட கூட நான் சேர்ந்து இருக்கணும் என்ற எண்ணத்தோட யாரும் செய்யறது கிடையாது. ஸோ இந்த காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் வந்து எங்களை இந்த திருச்சபையில் அழைத்து கொண்டு வந்தார். குடும்பமாக நாங்கள் அதை வந்தோம், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரம் இல்லாமல் இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும், கணவன் மனைவியோடு எப்படி செயல்படணும், மனைவி கணவனோடு எப்படி செயல்படணும், எப்படி ஆலோசித்து ஆராய்ந்து எங்களுடைய குடும்பத்தை நடத்தணும், சமுதாயத்துக்கு நாம் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், சமுதாயத்துல நாம் எப்படி பங்கு பெறணும், நாம சமுதாயத்தோடு சேர்ந்து இருந்தாலும் நாம எப்படி வேறுபட்டு நாம் தோன்ற வேண்டும், கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக நம்ம எப்படி இருக்கணும்ன்ற அந்த வேறுபாடை நம்முடைய வாழ்க்கை முறையின்படி நாம் காட்ட இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்தது. குறிப்பாக திருச்சபையில போதகர் அவர்கள் சொன்ன அந்த வசனங்கள் எங்க வாழ்க்கையில ரொம்ப உதவியாக இருந்தது. இவ்விதமாக
கர்த்தர் எங்களை இந்த திருச்சபையின் நிமித்தம் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். இங்கு வருகின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்துல உங்களை தொட்டிருப்பார், ஏதாவது ஒரு விதத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து யாவரும் பாருங்கள். தொடர்ந்து நிறைய பேர் நம்ம அழைத்து கொண்டு வருவோம். கர்த்தருடைய வார்த்தை நிறைய ஜனங்களுக்கு, சரியான வார்த்தை நிறைய ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும். இதுதான் இந்த திருச்சபையோட நோக்கமா இருக்கிறது. இந்த திருச்சபை எங்களுக்கு செய்த நன்மைக்காகவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின ஈவுக்காகவும் இந்த நேரத்தில் இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த மேடை கொடுத்ததற்காகவும் பாஸ்டர் வைஃப் மற்றும் இந்த திருச்சபை யாவருக்கும் எங்கள் நன்றிகளை ஏறெடுத்துக்கணும். கர்த்தர் தாமே இந்த திருச்சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த திருச்சபை 2018 ஆண்டு மே மாதம் 10 தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சோ 2018 மே 10. இந்த திருச்சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், அந்த வசனத்தினுடைய அடிப்படையில தான் இந்த திருச்சபையை நாம நடத்துகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். சோ நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். யாருக்குள்ள? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள, கெட்டு போகிறவர்களுக்குள்ள. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள். திருச்சபைக்குள்ளையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் நம்ம என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற, கெட்டு போய் கொண்டிருக்கிற அவர்கள் மத்தியிலும் நாம் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தம் அப்படின்னா என்னன்னா, நல்ல வாசனை வீசுகிற ஒரு கந்தம். அப்போ நம்ம என்ன வாசனை வீசணும்? என்ன வாசனை வீசணும்? நல்ல வாசனை, கிறிஸ்துவின் வாசனை நம்ம வீசணும். அதனால்தான் நம்முடைய சபையினுடைய பேரு கிறிஸ்துவின் நற்கந்தம் தேவ சபை, அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். சோ அரோமானா வாசனையின் அர்த்தம். சோ கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு சபை. அப்போ சபையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் வாசனை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். சென்ட் வாசனை இல்ல, என்ன வாசனை? கிறிஸ்துவின் வாசனை. ஹல்லேலூயா. சோ இப்போ இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ நம்ம மூலமா இந்த உலகத்துல, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க எப்படி அறிந்து கொள்வாங்க? நம்ம கிட்ட இருந்து வர்ற நல்ல வாசனை மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. நீங்க உடனே நினைச்சுக்காதீங்க, பாஸ்டர் நல்ல வாசனை வீசணும் சொல்லியிருக்காரு, அதனால சோப்பை என்ன பண்ணணும்? மாத்தணும், துணி துவைக்கிற சோப்பை மாத்தணும், அது மாதிரி அதை சொல்லல. நானு சென்ட்ட மாத்தணும் அது சொல்லல. வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாறணும். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன பண்ணணும்? மாறணும். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கிறிஸ்துவின் வாசனை என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இந்த திருச்சபை என்ன பண்ண வேண்டும்? பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்கள் அப்படின்னா அவர் குரு, நம்ம எல்லாம் யாரு? சிஷ்யங்க. சோ குருவை போல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? மாறணும். அடுத்தது, அவருடைய போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கணும். இயேசு கிட்ட இருந்து கத்துக்கணும். வேதத்தை வாசிங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு நிறைய விஷயம் என்ன பண்ணியிருக்கிறாரு? கத்து கொடுத்திருக்கிறாரு. அவர் கத்து கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்புறம் இங்க நம்ம மனித போதனைகளை எதுவுமே என்ன பண்றதில்ல? போதிக்கிறது கிடையாது. அதனால மற்ற சபையில இருக்கிற மாதிரி இங்க என்ன பண்ணாது? இருக்காது.
வித்தியாசமா இருக்கும். ஏன் வித்தியாசமா இருக்குதுன்னா, நம்ம மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை என்ன பண்ணுவதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை. அதுக்கப்புறமா முகதாட்சணியம் பார்த்து யாருக்கும் என்ன பண்ணுவதில்லை, போதிப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றார். கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் உங்களை நாடி போதிக்கிறேனா, ஆண்டவரை நாடி போதிக்கிறேனா? யாரை நாடி போதிக்கிறேன்? ஆண்டவரை நாடி போதிக்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் யாரை பிரியப்படுத்துறதில்ல? மனுஷரை பிரியப்படுத்துறதில்ல. நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? பவுலை போல நான் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். சோ அப்படி நாங்க செய்யறதுனால அது ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால அந்த கஷ்டத்தையும் என்ன பண்ணுங்க, பொறுத்துக்கோங்க. உங்க மேல எங்களுக்கு எந்த குறையும் இல்ல, உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்களை நான் வச்சுலாம் என்ன பண்ணல, செய்யல. என்ன வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். நாங்க யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? இயேசுவை பிரியப்படுத்த விரும்புகிறோம். அப்படி பிரியப்படுத்தும் போது உங்களை எங்களால் என்ன பண்ண முடியாது, சில வேலைகளில் என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அது சில சத்தியங்கள், உண்மைகளை உங்களுக்கு சொல்லும் போது அது மனசுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாதான் அவர் என்ன பண்ணுவாரு, உயிர் பிழைப்பாரு. அப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யணும்னா அவருக்கு என்ன இருக்கும், கட் பண்ணும் போது வலிக்குமா வலிக்காதா? ஒருவேளை மயக்க ஊசி கொடுத்தா வலிக்காது, மயக்கம்லாம் தெளிஞ்சிட்டா வலிக்கும். ஆனா அந்த வலி அவர் என்ன பண்ணி ஆகணும், பொறுத்தாகணும். ஏன்னா அந்த வலி வந்தாதான் அவர் ஹார்ட்ல என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அவர் தொடர்ந்து உயிரோட வாழ முடியும். அதே மாதிரி சில வசனங்களை சொல்லும் போது அது உங்களுக்கு என்ன பண்ணும், வலிக்கும். வலிச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நித்திய ஜீவன் கிடைக்க போகிறது. அதனால இங்க நம்முடைய நோக்கமே நல்ல சீஷர்களை உருவாக்க வேண்டும். இங்க மனித பாரம்பரியங்களை நாம் என்ன பண்ணுவதில்லை, போதிப்பதில்லை. இங்க சீஷர்களை உருவாக்குகிறோம். எப்படிப்பட்ட சீஷர்கள்னா, சீஷர்கள் இன்னொரு சீஷர்களை உருவாக்குகிற சீஷர்களை நாம் என்ன பண்ணுகிறோம், உருவாக்குகிறோம். அல்லேலூயா. சோ அறிவிப்புகள் முடிந்து விட்டது. அடுத்தது நம்மத்திலே சாட்சி சொல்வதற்காக சகோதரி இந்திரா மணிவண்ணன் அவர்கள் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என்னையும் சாட்சியா நிறுத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான். நானு என்னை கட்டாயமா கல்யாணம் பண்ணாங்க. என்ன ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு. எனக்கு பிடிக்காது. நிறைய நகைலாம் நான் போடுவேன், ஆனா எனக்கு பிடிக்காது. சரி அக்கா சொல்லிட்டாங்க, இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தேன். அப்புறம் இங்க பார்த்த உடனே எங்க மாமனாரு நகைலாம் போடக்கூடாதுமா நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அந்த டைமை நான் மறந்துட்டேன். அதை 26 வருஷம் ஆகுது எனக்கு. இன்னும் அந்த நினைப்பே எனக்கு கிடையாது, நகை போடணும்னு கிடையாது. ஆனா கர்த்தர் என் குடும்பத்தை நல்லா பாதுகாத்து வச்சிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் போன சபையில எங்க வீட்டுக்கார சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. எப்ப பாரு வேலை வேலை வேலை. நான் சொல்லுவேன், நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், நீங்க ஏங்க வரமாட்டேன்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அவர் சொல்லுவார், நான் வேலைக்கு போறேம்மா, அதனால என்னால வர முடியாது. ஒரு சூழ்நிலையால நாங்க சர்ச்சுக்கு போவாமையே 6 மாசம் வீட்டுல இருந்துட்டோம். அப்ப நான் சொன்னேன், பள்ளத்துல ஒரு சர்ச்சு திறந்திருக்காங்க, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு பாருங்க, நம்ம வேற எங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு. சரி 2 நாள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சொல்லும் போது நான் சொன்னேன், ஊழியம்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற ஊழியமா, சர்ச்சா, நல்ல ஊழியக்காரா, நல்ல ஊழியக்கார அம்மாவா நம்மளுக்கு வேணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா, இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஊழியக்காரன் நடத்துற பாடம் எனக்கு ரொம்ப புரியுது. என்னையே கேள்வி கேட்பாங்க அவங்க. இங்க நடத்துற பாடத்தை என்ன கேள்வி கேட்பாரு. எல்லா சபையிலயும் நான் பார்க்கலாம் வசனம் நடத்துவாங்க, அங்கங்க ஒண்ணு எடுத்து எடுத்து நடத்துவாங்க. அது நம்மளுக்கு புரியாது. ஊழியக்கார் இந்த சபைக்கு நான் அவ்வளவு பிரயோஜனமா, எனக்கு அவ்வளவு வசனமா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் பாஸ்டர் ஒவ்வொரு பேஜா எடுத்து திரும்ப திரும்ப வாசிக்கிறாரு. அந்த சபை
நான் அந்த பார்க்கில அந்த சபையில வந்து இது மாதிரி நடத்தவே மாட்டாங்க. புரியாதவங்களுக்கு கூட புரியாது. ஆனா இங்க வந்து ஊழியக்காரமாவும் ஊழியக்காரும் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனம் எடுத்து அதை பிரிச்சு பிரிச்சு சொல்லுவாங்க. மறுவாரம் பார்க்கையிலும் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து புரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். 7 குத்து விளக்கு பத்தி விளக்குனாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. பொன் வீதியால நடக்கப்படன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாஸ்ட் எனக்கு வந்து நல்லா புரிய வச்சாங்க. வெள்ளை அங்கி தரித்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் வந்து நான் அந்த சபையில இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு புரியவே புரியாது. என்ன சொல்றாங்க, டெய்லி போயிட்டு டெய்லி வருவோம். ஆனா இப்போ பார்க்கல, நான் வசனத்துல ரொம்ப பிரியமா இருக்கிறேன். பாஸ்டர் நடத்துறது அவ்வளவு அருமையா இருக்கும். நான் இங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு, நான் வீட்டுல பெரிய பைபிள் வச்சிருக்கேன், அதை வச்சு பார்ப்பேன். என் கணவருக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிங்க. என் பிள்ளை இன்னும் வரல, வரேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனா வரல. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுது நம் மத்தியிலே விசேஷ விருந்தினராக வந்திருக்கிறவர்களை நாம் கனப்படுத்த போகிறோம். நம் மத்தியிலே ரெவரண்ட் சாலமன் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம். இல்லைங்க, அவருடைய மனைவி வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் சலோமி சாலமன் ராஜ். அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் ஸ்டெஃபானி ஏஞ்சல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ உட்காந்துக்கோங்க. இவங்க வந்து பாஸ்டர் சாலமன் ராஜ் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். ஸோ எப்படி நண்பர் ஆனார் அப்படின்னா, நாங்கள் 1999 நான் வந்து பெங்களூர்ல சதனேஷா பைபிள் காலேஜ் அப்படின்ற பைபிள் காலேஜில் படிப்பதற்காக நான் போனேன். ஸோ நான் எந்த வருஷம் 99 போனேனோ அதே வருஷம் பாஸ்டர் அவர்கள் கரூர்ல இருந்து அவர் அந்த வேதாமா கல்லூரிக்கு அவர் வந்தார். ஸோ அந்த வந்த முதல் வருஷம் அவர் வந்தாரு, நாங்கள் அங்கே போனோம். ஸோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் ஒரு நல்ல நெருங்கிய நண்பராக, நல்ல ஒரு குடும்பமாக எங்களுக்கு பெரிய அநேக விதங்களிலே ஊழியத்திலும் தனிப்பட்ட முறையிலும் அநேக விதங்களிலே எங்களுக்கு ஒத்தாசையாக, உறுதியாக, துணையாக நிற்கிற ஒரு நல்ல குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேதாகம கல்லூரி மூலமாக அவர்கள் பிடிஹெச், எம்டிஹெச் அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க டாக்டரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் அவர்கள் அதை முடித்து விட்டார். அவர் ஒரு தியாலஜியில அவர் ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்றவராக அவர் இருப்பார். அது மட்டுமல்ல, நான் இருக்கிற அதே டயசிஸ், நம்முடைய சபை ஒரு டயசிஸோட இணைந்து இருக்கிறது இல்லையா, அந்த டயசிஸ்லயும் அவங்களும் அதுல ஒரு அங்கத்தினராக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால மாதம் மாதம் அவர்களை நாங்கள் வந்து அந்த போதகர் ஐக்கியத்தில் அவரை நான் சந்திப்பேன். அது மட்டுமல்ல, அந்த டயசிஸ்ல இருக்கக்கூடிய பைபிள் காலேஜ்லயும் அவர் ஒரு டீச்சராக இருக்கிறார். மற்றும் ஒரு சில நிறைய இடங்கள்ல போய் அவர் என்ன பண்றாரு, டீச்சும் பண்ணிட்டு இருக்கிறார். தியாலஜிக்கல் டீச்சராகவும் இருந்து டீச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு நண்பராக, அந்த அவர்களுடைய குடும்பம் எங்களுக்கு ஒரு நல்ல நட்புள்ள ஒரு குடும்பமாக கிடைத்ததற்கு நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் குடும்பமாக உங்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது நாம் இன்னொரு சாட்சியை நாம் கேட்க போகிறோம். நம்மத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் பெருமாள் அகஸ்டின் அவர்கள் முன்பதாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது ஆண்டு விழாவிலையும் என்னை சாட்சியாக நிறுத்தியதற்காக கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். மறுபடியும் அவரை தேவனை சோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஏறெடுக்க உதவி செய்வாராக. 2 சாட்சி கேட்டீங்க. அதே மாதிரி நானும் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். நான் மேரேஜுக்கு அப்புறம்தான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அது ஏற்கனவே பழைய சாட்சியிலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறமா நாங்களும் 2வது இந்த சிஸ்டர் சொன்னபடி இன்னொரு சபையிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்தான் ஒரு வேத வசனத்தை வந்து எப்படி கற்றுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத
முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான். உண்மையிலே கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். எப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொன்னபடி இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நடக்கக்கூடிய பாஸ்டிங் ப்ரேயர் ஆகட்டும், சண்டே மார்னிங் நடக்கக்கூடிய இந்த ஆராதனை ஆகட்டும், சண்டே ஈவினிங் நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி ஆகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேதத்தை அவ்வளோ தெள்ள தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த பாஸ்டருக்கு உண்மையிலேயே கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப எப்படி வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறதுக்கு பாஸ்டரால் அவர் வந்து உண்மையிலேயே போதக சமர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் எப்படி இருக்கணுங்கிறத போன வாரத்தில் கூட நாங்கள் வந்து பைபிள் ஸ்டடியில் கொஞ்சம் விவாதிக்கும்போது ஒரு பாஸ்டரானவங்க போதிக்கிறதுல சமர்த்தராக இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பாஸ்டர் வந்து உண்மையிலே போதனையில் போதக சமர்த்தர்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அது உண்மையிலே நாங்கள் வந்து அனுபவமாக அதை வந்து நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை பெற்றிருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பாக்கியம் செஞ்சோம் தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு ஒரு வாரத்தில் நடத்தினதை அடுத்த வாரம் நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது கூட நாங்கள் வந்து அதை வந்து ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு டைம் சொல்லிட்டு தான் திரும்பியும் அடுத்து வந்து போவாங்க. அப்படி போகும்போது நம்ம வந்து போன வாரம் வராமல் இருந்தாலோ அல்லது நம்ம வந்து போனதை வந்து டச்சிங் விட்டுருந்தாலோ அதை ரீகலெக்ட் பண்ணி திரும்ப அந்த கண்டினியூஷன் கொண்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து எங்களோட வந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த பாஸ்டிங் பிரேயருக்கெல்லாம் வந்த சகோதர சகோதரிக்கெல்லாம் நல்லா தெரியும். ரெண்டாவது வந்த சகோதர சகோதரிகளும் பாஸ்டரோட இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சு கொஞ்சம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கும்போது அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷனுக்கு அவ்வளோ கிளியரான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கேட்குறவங்களும் விடுறதில்ல, பாஸ்டரும் அதை வந்து சொல்லாமல் விட போகிறதில்ல. அந்த லெவலுக்கு கிறிஸ்டல் கிளியராக வேதத்தை புரிஞ்சுக்கிட அறிஞ்சிக்கிட கொடுத்து இதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பாஸ்டர் வந்து நமக்கு சொல்கிறது எப்படின்னா, ஒரு வேதத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு அதை தான் நம்ம வந்து பெருசுன்னு நம்ம நினச்சி அதை வந்து நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கிட்டா அந்த வேத வசனத்துக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பண்ணும்போது தான் அந்த உண்மையான அந்த அந்த வசனத்தோட அர்த்தம் என்னங்கிறது நம்ம புரியும். எல்லாரும் என்னன்னா தனக்கு சாதகமாக வர்ற மாதிரி ஒரு பாயிண்டை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு இதை மாத்திரம் மேற்கோள் காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. வாக்குத்தத்தன வசனம்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு மேலே என்ன சொல்லியிருக்கு, கீழே என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா தான் அது உண்மையான அது அர்த்தம் என்னன்னு புரியும். உதாரணத்துக்கு சங்கீதம் 128 கூட ஃபர்ஸ்ட் வசனத்தை வந்து நம்ம வந்து விட்டுட்டு மீதி எல்லாம் நமக்கு வந்து சாதகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் வசனத்தை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்த எந்த வசனமும் நமக்கு வந்து அதுக்கு வந்து சேராது. அதே மாதிரி நம்ம வந்து எந்த வசனத்தை எதை எடுத்தாலும் அதை வந்து கிளியராக போதிக்கக்கூடிய ஒரு போதகராக நமக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து வேதத்தில் வந்து தெளிவடைகிறதுக்கும் அதன் மூலிமா பல நன்மைகள் பெறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல் வேத வசனம் வந்து நம்ம பாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்றது வந்து ஒரு இதை வந்து வேத வசனத்தை எடுத்தோம்னா அது எந்த நேரத்தில் எந்த யாருக்காக எப்படி ஏன் அதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதையும் நம்ம வந்து தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் நம்ம வந்து எப்போவோ ஒரு நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டில் ஒரு இதான்னு சொல்லினா அதை வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டோடைய கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு சாதகமாக இருக்கிறத எடுத்துக்கிறோம், பாதகமாக இருக்கிறதெல்லாம் விட்டுறோம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்போவுமே அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி அது வந்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்குங்கிறத
நல்ல புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை வந்து விளக்கமாக பாஸ்டர் வந்து எத்தனையோ காரியத்தை சொல்லி நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது வந்து பாராட்டக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக ரொம்ப இடத்துல வசனத்தை வந்து பைபிளில் இருக்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுதான் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப இடத்துல ஒன்று போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே அது வந்து அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதோடைய இது என்னங்கிறது ரொம்ப பேருக்கு அது வந்து ஒரு சில சபைகளை வந்து அது வந்து சரியாக விளக்கமாக அது சொல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க. அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ நம்ம இப்போ கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உண்மையான சத்தியம் என்ன, அதை வந்து எப்படி மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை உண்மையான புரிதல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து நம்ம கடந்த 1 மாதமாக நம்ம வந்து அதை படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம இந்த போதனையெல்லாம் மற்றவங்கெல்லாம் எப்படி வந்து சரியாக போதிக்கலை, எப்படி துருபதேசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாஸ்டரை பற்றி மற்றவங்களை பற்றி தெரியாதவங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் நம்ம எப்பவுமே போதனையை வந்து கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக படிக்கணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம எத்தனையோ மேற்கோளை காட்டி பாஸ்டர் வந்து இதுடைய உண்மையான அர்த்தம் இதுதான், ஆனால் ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி தான் புரியணும் அப்படிங்கிறத இப்போ கடந்த 2 மாதமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இப்படி நம்ம வேதத்தை பற்றி நல்ல அறியவும் புரியவும் நம்ம சபைக்கு நான் வந்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். பாஸ்டர் சாலமன் ராஜா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பதாக நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம சொல்லிடுவோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் வழி தப்பி நடந்து உபத்திரவப்படாதபடிக்கு உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையை காத்து நடக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கரங்களை தட்டி பாஸ்டர் சாலமன் ராஜ் அவர்களை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த 7 ஆண்டு நிறைவு அடைந்த அந்த ஒரு நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறவங்க யாவருக்கும் நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நிகழ்ச்சிக்கு வேத வசனங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அழைப்பு கொடுத்ததான அருமையான ஊழியர் நண்பர் ரெவரண்ட் எட்வின் ஜாஷுவா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையார் ஆகிய உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. சீக்கிரமாக ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை எபிரேய நிருபத்துக்கு திருப்புவோம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 10வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேய நிருபத்தை எழுதினதான இந்த ஆக்கியோன் எபிரேயர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்த சில விஷயங்களை இந்த புத்தகத்துல குறிப்பிட்டு அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல இதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததான இந்த சபையில இருக்கக்கூடியதான பரவலா இருந்ததான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உபத்திரவம்.
அதுலயும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், யூத கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு என்ன செய்தது, உபத்திரவம் அதிகமாக இருந்தது. என்ன உபத்திரவம்னாக்க இந்த மாதிரியான உபதேசங்கள் சார்ந்ததான உபத்திரவம். இப்ப யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், யூத மதம் என்று நமக்கு தெரிகிறது. இது என்ன யூத கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக இவைகளெல்லாம் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்து வந்ததான ஒரு கூட்டம். இது கிறிஸ்தவர்கள் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டார்கள், மற்றவர்களால் அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா? இப்ப இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, என்ன ஒரு புதிய மார்க்கத்தை இப்ப தேசத்துல அறிமுகப்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது தேவையா அப்படின்ற பட்சத்துல சில உபத்திரவங்கள் எல்லாம் யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாக இந்த உபத்திரவம் வந்தது. இரண்டாவது, ரோம அரசாங்கத்தின் மூலமாகவும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, யூத மார்க்கத்தில் இருக்கும் பொழுது ரோம அரசாங்கம் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது, அதனால பெரும்பாலாக யூதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப கிறிஸ்தவம் என்கிற ஒரு புதிய மார்க்கத்தை ஒரு பெரும் கூட்டம் பின்பற்றுவதனாலே அரசாங்கமும் சரி மற்ற பொறாமையான அந்த தலைவர்களும் சரி இவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்கெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இந்த சபையில் இருக்கக்கூடியதான அல்லது பரவலாக இருக்கக்கூடியதான உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கிறிஸ்தவர்கள், அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும், எதற்கு இவ்வளவு அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு மரணம் கூட ஏற்படக்கூடியதான இந்த சூழ்நிலை கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்ன காரணம், ஏன் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஆக்கியோன் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க ஏற்கனவே பின்பற்றி வந்ததான அந்த மார்க்கத்திலிருந்து இது எப்படி வித்தியாசமான விதத்துல இருக்கிறது என்பதை அவர்களுக்கு 1ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறார். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே, இயேசு கிறிஸ்து தூதர்களை காட்டிலும் பெரியவர், ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பதை போல மோசேயை விட இயேசு பெரியவர். யூத மார்க்கத்திலே மோசே மிகவும் பிரபலமானவர். மோசே, ஆபிரகாம், இல்லையா, தாவீது, இவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். இப்ப மோசையை பற்றி சொல்லும் பொழுது, மோசையை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க, அவர் ரொம்ப முக்கியமானவர், தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவர், இப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அந்த மோசையை காட்டிலும் இவர் ரொம்ப பெரியவர் அப்படின்றத சொல்றார். எல்லா மனிதர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர், ஆகையினாலே நீங்கள் இவரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மட்டுமல்ல, மெல்கிசேதேக்குடைய முறைமை பற்றி அல்லது மெல்கிசேதேக்குடைய உதாரணத்தையும் சொல்லி, மெல்கிசேதேக்கை விட இயேசு கிறிஸ்து பெரியவர், ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றதான புத்திமதிகளை என்ன செய்கிறார், இவர்களுக்கு கொடுக்கிறார். சொல்லிட்டு தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது என்று அவங்களுக்கு சொல்றார். இவங்களுக்கு ஏன் அப்படின்னாக்க, சபைக்கு வரும்போதோ அல்லது வருவதனாலோ கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு உபத்திரவம் வருகிறது. இதற்காக பயந்துகிட்டு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் வராம இருக்கிறாங்க, சபைக்கு வராம இருக்கிறாங்க. ஆனா நீங்க சபைக்கு வந்தால்தான் நல்ல காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும், போதனைகள் கற்றுக் கொடுக்கப்படும், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்ன காரியங்களில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அப்ப நீங்க வந்தாதான் இதை கத்துக்க முடியும். வராமையே வீட்டுல இருந்தா எப்படி நீங்க இந்த உபத்திரவத்துல எல்லாம் நீங்க உறுதியா நிற்க முடியும்? இங்க வாங்க, கற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அழைப்பை என்ன செய்கிறார், இவர் எங்க கொடுக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு கிடையாது இல்லையா? உபத்திரவம் அப்படின்னாக்க, உபத்திரவத்துல எப்படி உறுதியாய் நிற்க வேண்டும், அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்றான் அப்படின்னாக்க, சரி, உபதேசங்களை பின்பற்றி கிறிஸ்துவுக்காக எப்படி நாம் அதுல சாட்சியாக உறுதியாக நிற்க வேண்டும் என்பதுதான் கற்றுக் கொடுத்தார்களே தவிர, உபத்திரவத்தை ஏற்படுத்துறவங்க எல்லாம் சாகணும், அவனுக்கு கடவுள் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவனை கர்த்தர் ஏதாவது பண்ணணும், வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க யாரும் சொல்லலை இல்லையா? 1ஆம் நூற்றாண்டு சபை அப்படி செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடியதான விஷயம் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். நமக்கு தான் அது புரியுறது கிடையாது இல்லையா? நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, நமக்கு விரோதமா யாராவது வந்தாக்க உடனே என்ன செஞ்சிருது, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பாட்டை ஒண்ணு பாடிடுவோம் இல்லையா? ஏன் 1ஆம் நூற்றாண்டுலயே கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணவனெல்லாம் கடவுள் ஒண்ணும் பண்ணல இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்களுக்கு எல்லாம் கூட என்ன செய்யல, இயேசு ஒண்ணும் பண்ணல. நம்ம தான் அதை படிச்சோம் இல்ல, நம்ம உபதேசத்தை பிடித்துக் கொள்ளவில்லை. கடவுளால் கற்றுக் கொடுக்கப்பட்ட போதனைகளை என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க இவர் சொல்லும் பொழுது, ஏன் சபைக்கு வரணும், சபை கூடுவர்களை விட்டு விடுகிறார்கள், நீங்க விடாம இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாரு இங்க சொல்றார்.
என்ன காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று நமக்கு சில காரியங்கள் இருக்கிறது. 24 வாசிக்கிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். சரிங்களா? ஒருவரை கவனித்து என்ன பண்ணோம்னாக்க, சபை கூடியவர்களில் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன காரியங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒரு சபை என்று ஒன்று இருக்கும் என்றால் இந்த சபையிலே கிறிஸ்துவுடைய போதனைகள் நிச்சயமாக போதிக்கப்பட வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்றேன் இல்லையா? கிறிஸ்தவ சபை என்று இருக்கும் என்றால் இதில் கிறிஸ்துவுடைய போதனை பிரசங்கிக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க இல்லையா? கிறிஸ்தவ சபையில் என்னதான் பண்ணணும்? கிறிஸ்துவின் போதனை தான் செய்யப்படணும் இல்லையா? நம்ம இங்க வந்து நின்றுட்டு கதை சொல்றது, நம்மளுடைய கஷ்டத்தை சொல்றது, அதுக்கான இடம் இது கிடையாது இல்லையா? நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வரும்போது நான் சைக்கிள் தான் வச்சேன். அப்ப சைக்கிளே பெரிய விஷயம். சரிங்களா? அப்ப சைக்கிள் வச்சிருந்தாலே பெரிய பணக்காரன் இல்லையா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நான் சைக்கிள் தான் வச்சிருந்தேன் அப்படின்னாக்க. நீங்க அப்ப சைக்கிள் வச்சிருந்ததும் இப்ப நீங்க ஒரு புல்லட் வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? சைக்கிள்ல வந்தேன், 20 ரூபா கொண்டு வந்தேன், காசை இல்ல விசுவாசத்துல வந்தேன், இந்த கதையை கேட்கறதுக்கு யாரும் சபைக்கு வரல. கிறிஸ்துவனுடைய சபையில கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியங்கள் போதிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க மெடிக்கல் காலேஜ் போனாக்கா அங்க உங்களுக்கு என்னதான் சொல்லி தருவாங்க? ஊசி போடுறதை பத்தி இல்லையா, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதை பத்தி தான் சொல்லி தருவாங்க. மெடிக்கல் காலேஜ்ல யாரும் எவ்வளவு நேரம் முட்டையை வேக வைக்கணும், சிக்கனுக்கு எவ்வளவு மசாலா போடும், அதை யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. கிறிஸ்தவ சபையில கிறிஸ்துவின் போதனை போதிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட சபையில நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? கதை கேட்கறதுக்கு எங்கேயாவது சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கிறிஸ்துவின் போதனை எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதுலயும் குறிப்பா 1ஆம் நூற்றாண்டை பார்த்தோம் அப்படின்னாக்க அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று ஒன்று இருந்தது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசித்தோம்னாக்க நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப குறிப்பா சொல்லும்போது அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் எங்கிருந்து எதை கற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அப்படியே உள்வாங்கி அவைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லிக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லாத ஒன்றை, இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்தை எந்த அப்போஸ்தலரும் சொல்லவில்லை. சரிங்களா? எந்த சீஷர்களும் அவர்களுக்கு சொல்லவில்லை. இயேசு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படியே என்ன செய்தார்கள்? கற்றுக் கொடுத்தார்கள். வேதாகமத்திலையும் சரி 4 நற்செய்தி நூல்களிலே இயேசு கிறிஸ்து பல காரியங்களே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனாக எப்படி வாழ வேண்டும், ஒரு நல்ல ஒரு தலைவனாக எப்படி வாழ வேண்டும், குடும்பத்துல எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சபைக்கு எப்படி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா, தேவ ராஜ்யத்திற்கு எப்படி நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றதான பல விஷயங்களை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை நாம் சபையிலே கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை கற்றுக் கொடுத்தாலே போதும் இல்லைங்களா? இதை கற்றுக் கொடுத்தாலே சமுதாயம் என்ன செய்யும்? நன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்ததுதான் சமுதாயம் இல்லையா? ஒரு குடும்பங்கள் சேர்ந்து இங்கே வரும் பொழுது இது சபையாக மாறுகிறது. சபை என்பது அந்த கட்டடமோ ஒரு இடமோ அதை பத்தி நம்ம சொல்லலை. இங்கே கூடியிருக்கிற நாம் தான் என்னது? சபை. இந்த சபை வெளியே போகும்போது சமுதாயமாக மாறுகிறது. இங்கே நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை சமுதாயத்திலே நாம் போய் செயல்படுத்தும் பொழுது அது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லைங்களா? எப்ப பாரு ஆசீர்வாதம் இல்லையா? வாய் திறந்து இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு கடவுள், இன்னைக்கு எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வாதமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் போதனையின்படி வாழ நாம் பழகி கொண்டால் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது கிறிஸ்துவனுடைய போதனை. இதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் விரும்பாமலேயே, நாம் நினைக்காமலேயே, நாம் எதிர்பார்க்காமலேயே கடவுளால் கொடுக்கப்படுகிற நல்ல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? வந்து சேரும். அதுதான் முக்கியமானது இல்லையா? எப்ப பாரு வாக்கு தத்துவம். ஐயா சொன்னார் இல்லையா? வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு இந்த மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் பாஸ்டர் கொடுக்க மாட்டாரு. சொல்ற உதாரணத்துக்கு இல்லையா? பாஸ்டர் கொடுக்குறாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு இந்த மாசத்துக்கு. இந்த மாசம் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம்? உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன். திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லையா? நீரே என் பரிகாரியாக கர்த்தர்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க வாக்கு தத்துவம் என்னது? அதுதான் இந்த மாசம் வாக்கு தத்துவம். வாளாக்காமல் தலையாக்குவார். ஜுரம் அடிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, ஐயோ நெஞ்சு வலிக்குது, நீரே என் பரிகாரி சொல்லாதீங்க. அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல எப்ப நீரே உன் பரிகாரின்னு வாக்கு தத்துவம் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடாது.
ஏன்னா கிடைச்ச வாக்குத்தத்தம் என்னது? அதுதான் இல்லையா? அது கிடையாது இல்லையா? கடவுளுடைய வார்த்தைகள், போதனைகள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறதோ அதுதான் முக்கியமான விஷயம். இதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் சபை. இதற்குத்தான் சபைக்கு வர வேண்டும். அதுக்குதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏன்னா இங்க வந்தாதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றி சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேவராஜ்யத்துக்கும் நாம் உகந்தவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஏற்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சபைக்கு வந்தாதான் கற்றுத்தர முடியும் இல்லையா? நீங்க ஆன்லைன்லயோ யூடியூப்லயோ அங்க போனீங்கன்னாக்க நிச்சயமா கத்துக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னாக்க இங்க கொடுக்கக்கூடியதான ஒரு நேரடியாக இருந்து கொடுக்கக்கூடியதான தெளிவான உபதேசங்களை போல இன்னைக்கு என்ன செய்ய முடியல, யூடியூப்லயே இதே பார்க்க முடியல. ஏன் நான் பல நேரங்களில் வேடிக்கையாகவும் சொல்லுவதுண்டு, வேதனையாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? ஒரே ஒரு வசனத்துக்கு கிறிஸ்தவத்துல மட்டும்தான் 1000 அர்த்தம் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? ஒரே ஒரு வசனத்துக்கு கர்த்தர் 1000 பேருக்கு 1000 விதத்துல வெளிப்படுத்துறாரு. அது ஏன்னே புரிய மாட்டேங்குது இல்லையா? எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க தமிழ்ல திருக்குறளோ ஒரு பழமொழியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதை போய் ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டீங்கன்னாக்க எத்தனை தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டீங்கனாலும் அவங்க கரெக்டா ஒரு பதில் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு 100 பாஸ்டர்கிட்ட கேட்டீங்கன்னாக்க ஒரு வசனத்துக்கு ஒரு பாஸ்டரே 100 அர்த்தத்தை சொல்லுவார். அதுக்கு இப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடையும் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்துக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருப்பாரு. அதே வசனத்துல 2 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு பாஸ்டர் பிரசங்கம் போது இன்னைக்கு காலையில கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தேன் பாருங்க இல்லையா? ஏன் அப்படிதான் கதை ஓடுது பாருங்க இல்லையா? இப்படி எல்லாம் பண்ணாதான் என்ன செய்யுது, சபையில ஆட்களை கொண்டு வர முடிகிறது இல்லையா? இல்ல வசனம் என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம். அத சரியான விதத்துல நாம் தான் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்துல அது என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கிறதோ அந்த விஷயத்துல என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. அப்ப ஏன் சபைக்கு வரணும் அப்படின்னாக்க கிறிஸ்துவனுடைய உபதேசம் அங்கே போதிக்கப்படுகிறது. இதை கற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும், சபைக்கு வர வேண்டும். கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, இதை போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, வெளியே சொல்லணும். அதான் முக்கியம். வெளியே போய் சொல்லணும். வெளியே போய் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க சண்டை போடக்கூடாது. நம்முடைய வசனங்களை நாம் கற்றுக்கொண்ட விதத்தை மற்றவர்கள் புரியக்கூடிய விதத்தில் வாழ வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். பதில் சொல்லுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் என்ன செய்யணும், தகுதிப்படுத்திக் கொள்ளணும், ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு விஷயம், எதற்காக வரணும்ன்றதையும் பாக்குறோம். சரிங்களா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனிக்கணும். ரெண்டாவது, புத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப், ஆங்கிலத்துல ஃபெலோஷிப்னு சொல்றோம். ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். என்ன ஐக்கியம்? சில நேரங்களில் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்குனாக்க, தோத்திரம் கையை கொடுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் என்ன பண்றோம்னாக்கா கட்டி பிடிச்சிக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் என்ன பண்றோம், அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம்ன்ற நினைச்சிடும், அப்படி நம்ம காண்பிக்கிறோம். ஆனா வேதாகமம் சொல்லக்கூடிய ஐக்கியம் என்பது வேற. என்ன அப்படின்னாக்க, இது என்னன்னாக்க நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக நினைக்கக்கூடியதான ஒரு விஷயம்தான் ஐக்கியம் இல்ல? அது ரொம்ப முக்கியம். சபையில அது இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஐக்கியம் அப்படின்னாக்க உடனே கை கோத்துறக்கூடாது இல்லையா? யாரு, எந்த ஊரு, அப்படியா வாங்க, அப்படி அந்த ஐக்கியம் கிடையாது இல்லையா? சில சபைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஒரு ஐக்கிய அமைப்பு இருக்கும், ஊரை சார்ந்த ஐக்கிய அமைப்பு இருக்கும் இல்லையா? பணக்காரர்கள் என்றா பணக்கார வர்க்கம் எல்லாம் ஒரு ஐக்கியமா இருக்கும். ஏழையா இருந்தாக்க இந்த ஷேர் ஆட்டோ, டவுன் பஸ்ல வரவங்களாம் அவங்க ஒரு ஐக்கியத்துல இருப்பாங்க. இல்ல, அது கிடையாது ஐக்கியம். ஐக்கியம் என்பது சபையில, கிறிஸ்தவ சபையில நாம் ஒவ்வொருவரையும் எப்படி நினைக்கணும்னாக்க, நம்மை போலவும் நம்மை காட்டிலும் மேலானவர்களாக என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். இதுதான் ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, எனக்கு இருக்கக்கூடியதான இந்த வேத வசனத்தினுடைய அறிவை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில அல்லது அதே அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு ஐக்கியம்தான். சரிங்களா? அதுவும் என்னது, ஒரு ஐக்கியம். அதையும் நம்ம செயல்படுத்தணும். 2வது, அவர்களுடைய பொருளாதார நிலையிலே அவர்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் மேல வர்றதுக்கு என்ன உதவிகள் செய்யப்பட வேண்டுமோ அதுவும் செய்யப்பட வேண்டும். அதுவும் என்னதான், ஐக்கியம். இதைத்தான் 1ஆம் நூற்றாண்டு சபையில ஐக்கியம் என்ற பெயரிலே அழைத்தார்கள். அது ரொம்ப முக்கியமானது பாருங்க. இன்னைக்கு இதை நம்ம சொல்றது கிடையாது. சொல்றது கிடையாது அப்படிங்கும் பொழுது அது நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. சில நேரங்களில் ஏன் இதை பத்தி எல்லாம் ரொம்ப பெருசா பேசுறது இல்லை அப்படின்னாக்க, சில போதகர்கள் பயந்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து
ஏங்க நமக்கு ஏதாவது பாதகமான விஷயங்கள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இல்ல இல்ல, இது வேதாகமத்தினுடைய சத்தியம், வேதாகமத்தினுடைய புரிதல், வேதாகமத்தினுடைய கோட்பாடு. இது என்ன செய்யணும்? இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக நாம் சபைக்கு வருகிறோம். கற்றுக்கொள்வதோடு மாத்திரம் நிற்காதபடிக்கு இதை நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இதை பிரயோஜனமான விதத்திலே அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அது முக்கியமான ஒன்று. இரண்டாவது ஐக்கியம். ஐக்கியம் என்பது நான் அப்படின்றதோடு மாத்திரம் இல்லை. கடவுள் மனிதர்களை உண்டாக்கும் பொழுது நானும் கடவுளும் அப்படின்ற இதுல கடவுள் படைக்கவே இல்லை. அதுதான் அந்த கடவுளுடைய படைப்பினுடைய அற்புதம். நான், கடவுள், அப்புறம் மற்ற படைப்புகள் அத்தனை. இதுதான் அந்த ஐக்கியம். கடவுளும் நானும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எப்படி கடவுள் என்னை நேசிக்கிறாரோ அது போல என்னை போன்று இருக்கிறதான மற்றவர்களையும் கடவுள் நேசிக்கிறார். அவர் அவர்களை நேசிப்பதனாலே நானும் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறேன். இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம் இல்லையா? கடவுள் இருக்காரு, நான் இருக்கிறேன், அப்புறம் என்னை போல மற்ற சிருஷ்டிப்புகள் அத்தனையும் இருக்கிறது. இதை நான் நேசிக்கிறேன். இவர்கள் மேல கடவுள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்காரோ அது போல நானும் என்ன செய்கிறேன்? பிரியம் வைத்திருக்கிறேன். நம்ம ஒரே பக்கம் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் கடவுளை மட்டும் நேசிச்சா போதும், எனக்கு வேற எவனும் தேவையில்லை. இல்ல, அப்படி கிடையாது. கடவுளை மட்டும் நேசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும் இல்லையா? இயற்கையை நேசிக்கணும், இயற்கை மேல அன்பு செலுத்த வேண்டும், இயற்கையை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கையை கடவுள் எப்படி நமக்கு கொடுத்தாரோ அது போல அந்த பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. அதையும் நாம் என்ன செய்யணும்? பாதுகாத்து வைக்க வேண்டும். மற்ற நபர்களை கடவுளுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட நான், என்னை போன்று கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நான் நேசிக்க வேண்டும் என்றதான இந்த முக்கோண அமைப்பு அன்பு, அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் எனது ஐக்கியம் இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பரிசுத்தம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? நான் கடவுள் நேசிக்கிறேன், அது போது எனக்கு, இவங்கெல்லாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க இல்ல, தப்பு. அப்படி கிடையாது. கடவுள் யாரையும் அப்படி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கடவுள் யாரையும் என்ன செய்யல, இந்த மாதிரி விட்டுட்டு என்னை மட்டும் நீ நேசிக்கிறதையும் என்ன செய்யல கடவுள் சொல்ல. நான் கடவுளை நேசிப்பது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு முக்கியமானது, அது போல கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனையும் நான் நேசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது கடவுளுடைய போதனையாக இருக்குது. அன்றைக்கு சபை இதைத்தான் பின்பற்றி நடந்து வந்தது இல்லைங்களா? சபை கூடி வருதல் எதுக்காக? கடவுளுடைய வார்த்தையை, போதனையை நாம் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வதோடு மாத்திரமில்ல, இதை வெளியே போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்தது ஐக்கியம். ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய நிலைக்கு எனக்கும் கீழாக இருக்கக்கூடியவர்களை நான் மேலே கொண்டு வருவதற்கு பாடுபடுவது, அதற்குண்டான வேலைகள் செய்வது, இதுதான் எனது ஐக்கியம். இந்த நோக்கத்திற்காக தான் சபை செயல்பட வேண்டும். இப்படி செயல்படுகிற சபை என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்படி செயல்படுகிற சபை அது வளருகிற சபையாக அது மாறிவிடும். இப்படி ஒரு சபை இருக்கும் அப்படின்னாக்க அது என்ன செய்யும்? நாளடைவில் வளர்ந்துகிட்டே இருக்கும். வளர்ச்சி என்பது இன்னும் அதை எப்படி நம்ம பார்த்து பழகிட்டோம்னாக்க, ஆட்களுடைய எண்ணிக்கையில வளர்ச்சியை பார்க்கிறோம் இல்ல, அது இல்ல வளர்ச்சி. வேத வசனத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறார்கள் பாத்தீங்களா, அதுதான் வளர்ச்சி. கடவுளுடைய வார்த்தையை, சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொண்டோம், இந்த சத்தியத்திலே நடக்கிறோம் பாருங்க, அதுதான் ஒரு சபையினுடைய வெற்றி, அதுதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி. அந்த எல்லாரும் இந்த சபையில கடவுளுடைய வார்த்தையின்படி சரியாய் நடக்கிறார்கள் என்றதான ஒரு சாட்சியை நாம் பெறுகிறோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி. யோவான் சொல்லும் பொழுது சொல்றார், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு இது பண்ணி அவரு என்னடா இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கல. இவங்க எல்லாரும் சத்தியத்திலே நடக்கிறார்களாம். என்ன சத்தியம்? கடவுள் சொல்லி கொடுத்ததான காரியங்களை கற்றுக்கொண்டு அதிலே நடக்கிறார்கள். அதுதான் பெரிய சந்தோஷம் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அதுதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. இந்த வளர்ச்சி தான் சபைக்கு அவசியம் இல்லையா? எண்ணிக்கையில இருக்கட்டும் இல்லையா? ஆனா வசனத்துல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கக்கூடிய விதத்துல எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சபையினுடைய நோக்கம் என்ன? இந்த காரியங்களை சபை கற்றுக் கொடுக்கிறது, சபை கற்றுக்கொள்கிறது, சபை இதை செயல்படுத்துகிறது. இனி வரும் நாட்களிலே இன்னும் இது போன்றதான நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இந்த பகுதியிலே அடையாளப்படுத்தப்படுகிறதான ஒரு சபையாக, கிறிஸ்துவனுடைய வாசனையை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு சபையாக இந்த சபை இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். நாமும் தொடர்ந்து செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். போல நல்ல சத்தியங்கள் நாம் கேட்கிறோம், நல்ல சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது, எல்லாம் உண்மைதான். எந்த அளவுக்கு இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இதுல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இதுல நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், நம்முடைய மனதில் நாம் அதை கொஞ்சம் யோசிப்போம். சபைக்கு என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பொறுப்பு என்ன, நான் இன்னும் இந்த சபையில என்ன காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டியது இருக்கு. கடவுள் உங்களை என்ன நிலைமையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையில நீங்கள் அந்த காரியத்தை செயல்படுத்தினாலே போதுமானது. அந்த நிலைமையில கடவுள் உங்களை இந்த சபையில என்ன நிலையில வைத்திருக்கிறார், அந்த பகுதியிலே உங்களுடைய செயல்களை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலே போதும். சபையினுடைய வளர்ச்சி என்ன செய்யும், நிச்சயமாக பெருகி கொண்டே இருக்கும். கடவுள் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பகல் பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த 7 ஆண்டுகள் நிறைவை, இந்த சபையினுடைய ஆண்டவரே ஊழிய நிறைவை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த பகுதியில் இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதோடு மாத்திரமல்ல, இங்க இருக்கக்கூடியதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், அது குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த சபையில அவர்கள் ஒரு ஆண்டவரே சத்தியத்திற்கு ஒரு பெரிய ஆதாரமாகவும் தூணாகவும் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மயப்படுத்துகிறாக இந்த கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சின்ன ஒரு செயல், நம்ம ஒரு காரியம் செய்வோம். அந்த சபையில ஊழியம் செய்கிறதான அருமை பாஸ்டர் எட்வின் ஜாஷ்வா அவருடைய குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவருடைய குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்றுப்போமா, எழுந்து நின்று கொள்ளுவோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். இந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு சபை நிறுவப்படுவதற்கு, இங்கே ஊழியம் செயல்படுவதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார் இல்ல. ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு இப்ப திடீர்னு ஞாபகம் வருது, அதையும் நான் சொல்றேன். பாச உங்களுக்கு முன்னாடி அறிவித்திருக்கிறாரா சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அவர் சொல்லி கேட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு ஊழியமோ கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மை தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை நாம் விசுவாசிக்கணும் நிச்சயமாக. அதே போல ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு காரியத்தையும் அருமையான போதகருடைய வாழ்க்கையில கடவுள் ஏற்கனவே திட்டம் பண்ணினார் இல்லையா. அவருடைய தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பதாகவே கடவுள் என்ன செய்தார், அதை திட்டம் பண்ணினார். பாஸ்டர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் சொன்னதை ஞாபகம் வருது, அதை நம்ம நான் சொல்லி அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவர் காலேஜில் போய் சேர்வதற்கு ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டாராம். அந்த காலேஜில் போய் சேர்வதற்கு 50,000 ரூபாய் என்ன செய்யணும், அவங்க கட்டணும் சொல்லியிருக்கிறாரா. ஆமா, டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பாட்ட போய் 50,000 ரூபாய் அந்த காலேஜில் கேட்குறாங்கப்பா, 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சமையல் இருந்த 90s 1995லயோ 94ல, ஓகே 94ல அவரு கேட்டாரா. அவங்க அப்பா, எந்த காலேஜில் உனக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுக்குறா அங்க போய் படி, 50,000 தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த 50,000 ரூபாய் அவருக்கு எப்படி வந்திருக்குன்னு அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா. அந்த 50,000 ரூபாய்க்கு இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார். இந்த இடத்த வாங்கினாரு 94. அதே 94ல இவர் கேட்ட சீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தர முடியாது, ஃப்ரீயா கொடுக்குற இடத்துல போய் படிச்சுக்கன்னு சொல்லிட்டாரு. அந்த 50,000 ரூபாய்க்கு இந்த இடத்தை வாங்கினார். பாருங்க, கடவுளுடைய திட்டம் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா. 50,000 ரூபாயாக கொடுத்திருந்தால் படிப்புக்கு உதவி இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையாகவும் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா கடவுள் இதை திட்டம் பண்ணி வைத்திருந்தார் இல்லையா. இந்த இடத்துல எட்வின் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் அவருடைய பெயரை இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார், பதிவிட்டிருக்கிறார். இந்த இடத்துல அவரையும் அவர் குடும்பத்தையும் ஊழியத்துல பயன்படுத்துவதற்காக அந்த தொகை பயன்படுத்தப்பட்டது. அது இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 50,000 ரூபாய் எட்வின் அவர்களுக்கு மட்டும் பிரயோஜனமாக இருந்திருந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியதான பகுதி ஜனங்களுக்கு, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்ற விதத்துல கடவுள் என்ன செய்திருக்கிறார், ஒரு நன்மையான காரியத்தை அவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஊழியத்தினுடைய தேவைகள் அதிகம், ஊழியத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நீங்க எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறீங்க.
அவருக்கு உங்களுடைய ஜெபம் அவசியம், உங்களுடைய உதவிகள் அவசியம். அவருடைய ஊழியத்தில் நீங்கள் தோள் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்பத்தை தாங்க வேண்டியது அவசியம். ஊழியத்தில் உங்களுடைய பங்கு ரொம்ப அவசியம். பிள்ளைகளுடைய படிப்பு அது ரொம்ப முக்கியமானது. அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். நல்ல ஆரோக்கியம் வேண்டும். இந்த பகுதியிலே பல எதிர்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சபை இருப்பது மற்ற சில சபைகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருப்பதை போல கேள்விப்படுகிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபை அவரோடு இருக்கிறது. கடவுளுடைய வழிநடத்தல் இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு இன்னும் அவைகள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வலது கரத்தை நீட்டுங்க. குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்க வேண்டும். இன்னும் இது போல நல்ல சத்தியங்கள் இந்த பகுதியில் என்ன செய்யணும், இவர் மூலமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த பகுதி ஜனங்களுக்கு வேத வசனங்கள் தெளிவாக கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபம். ஹல்லேலூயா, ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். பாஸ்டர் எட்வின்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் செய்கிற ஊழியங்களுக்காக நாம இவளுக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் எட்வின்காக, அவருடைய மனைவிக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பகுதியிலே இப்படி கனமான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க வாய்க்க பண்ணினீங்க, கைகூடி வர பண்ணினீங்க, ஆயத்தம் பண்ணினீங்க, திட்டம் பண்ணினீங்க. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இப்படிப்பட்ட ஒரு சபை கட்டப்படுவதற்கும் இங்கே அநேக ஆண்டவரே ஜனங்கள் வந்து வேத வசனங்களை தெளிவாய் கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த இடத்துல கர்த்தர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஊழியங்களுக்காக இங்கே செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அதை ஆஸ்வதிப்பிறாக. அதனால் கிடைக்கிற பலன் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிரயாணங்களில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஊழியத்திற்கும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் உண்டான தேவைகள் எல்லாம் அற்பமாய் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனங்களிலும் சுகவீனங்களிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்து நீங்க நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிலே கர்த்தருடைய ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா, தேவன் விரும்புகிற ஒவ்வொரு காரியம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். கொடுத்த நல்ல விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பாஸ்டர் எட்வினை மட்டுமல்ல ஆண்டவரே, அவர் மூலமாக மட்டுமல்ல முழு சபையும் சேர்த்து கர்த்தர் பயன்படுத்தி இந்த பகுதியில ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தேவ ராஜ்யத்தில் ஒரு பெரிய பங்காற்றலை இவர்கள் செய்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். சிஷ்மாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அருமையான அங்கிள் கிறிஸ்துமஸ் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பத்தாருக்கு அவரை ஆண்டவரே ஒத்தாசையாக உறுதுணையாகவும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. இப்போ நம்ம சபையில சில உதவியாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்கள உற்சாகப்படுத்த விதத்துல சில வெகுமதிகளை நாங்கள் கொடுக்க போறோம். இது நம்முடைய கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம அதை செய்யறோம். எல்லா நேரத்திலும் அந்த சூழ்நிலை இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இப்போ அந்த வெகுமதிகளை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால இந்த வெகுமதிகளை இவர்களுக்கு நாம் கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இவங்க எல்லாருமே தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில இந்த ஆண்டு முழுவதிலும் அவங்க ரொம்ப முக்கியமான உதவிகளை அவர்கள் செய்தவர்கள். அதை யாருன்னா, கொயர்ல பாடுறவங்களுக்கும் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கும் நாங்க ஒரு வெகுமதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதனால இந்த வெகுமதியை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி திருச்சபை நமக்கு அரேஞ்ச் பண்ணுவதற்கு, சுத்தம் செய்வதற்கு உதவியா இருந்தவர்களுக்கும் இந்த வெகுமதிகளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சோ முதலாவதாக சகோதரர் செந்தில் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். நாம் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். இரண்டாவதாக அவருடைய மனைவி சகோதரி சுஜி செந்தில் அவர்கள். மூன்றாவதாக சகோதரர் நரேஷ்குமார் செந்தில் அவர்களுடைய மகன். இப்போ கொயர்ல பாடல் பாடி இசை வாசித்தவர்களுக்காக நாம பரிசுகளை கொடுக்க போகிறோம். சகோதரர் ராஜேஷ், சகோதரர் சாலமன், சிஸ்டர் ஹெலன் ஷீலா,
கைத்தட்டலாம். சிஸ்டர் ஜெயராணி, டெஹிலா மேக்டலின், ரோலன்ஸ் நத்தானியல். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்பொழுது நாம் நன்றி உரை நாம் ஏறெடுக்க போகிறோம். சிஸ்டர் அவர்கள் நன்றி உரைகளை அவர்கள் ஏறெடுப்பார்கள். Praise be to God for the 7 years of ministry. இந்த 7 ஆண்டு ஊழியங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். Today we are stepping into 8th year, which is a new beginning for us. இப்பொழுது நாம் இந்த 8வது வருஷத்துக்குள்ள நாம காலடி எடுத்து வைக்கிறோம். இது ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. We are so blessed to have Pastor Solomon and his wife and daughter here. எங்கள் மத்தியிலே பாஸ்டர் சாலமோன், அவருடைய துணைவியார், அவருடைய மகள் இருப்பது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம், மகிழ்ச்சி. See, Pastor Solomon is a man who stands for the truth. பாஸ்டர் சாலமோன் அவர்கள் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு தேவ மனிதர். The truth is, உண்மை என்றால் he is very much against human teaching. அவர் எல்லா மனித போதனைகளுக்கும் எதிரானவர். He spreads Jesus teaching with the zeal. அவர் ஒரு வைராக்கியத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். We always thank God for connecting us with the godly people like them. இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள தேவ மனிதர்களோடு கூட நாங்கள் நல்ல நட்பிலே இருப்பதை குறித்து நாங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். May God bless his family and his ministry. அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. We also thank Pandu Mama and Sheila Atta for their generosity in providing food for the church on every anniversary. எல்லா இந்த ஆண்டு விழாவிலும் திருச்சபை மக்களுக்கு நல்ல உணவை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற எங்கள் சித்தப்பா பாண்டுரங்கன் அவர்களுக்கும் எங்களுடைய சித்தி ஷீலா நவரோஜி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We also thank their daughter Delphin for preparing a sweet for all of us. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு இனிப்பை ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற அவருடைய மகள் டெல்பின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். May God bless their work. அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. We also thank Sendil brother and Suji sister for they came voluntarily to help in cleaning the church, arranging and keeping the surrounding clean. இந்த திருச்சபையையும் உள்ளேயும் வெளியையும் சுற்றி உள்ள பகுதியையும் தூய்மையாக சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு மிக உதவியாக ஒத்தாசையாக இருக்கிற சகோதரர் செந்தில், சிஸ்டர் சுஜி செந்தில் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank them because they came voluntarily. ஏன்னா அவங்க நம்ம அவங்கள கூப்பிடல, அவங்களே முன் வந்து நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்காக இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். We also thank their son Naresh, அவருடைய மகன் நரேஷ் குமார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். who has been very faithfully helping in all the church activities. சபையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகள் எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப உண்மையாக அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். See, from the time he came, he was a very young boy. அவர் இந்த சபைக்கு வரும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு. He did everything on time without fail. எந்த ஒரு காரியம் சொன்னாலும் கரெக்டான நேரத்திலே தவறாமல் அந்த வேலையை அவர் செய்து முடிப்பார். He never made us feel upset. எங்களை ஒரு நாளும் நாங்க வருந்துவதற்கான ஒரு சூழ்நிலை அவர் வைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட வேலையை கரெக்டா அவர் செய்து முடிப்பார். May God bless their family. கர்த்தர் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. We also thank Rajesh brother. He is a very present help for us. அவர் சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய உதவிகளை திருச்சபைக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். He is always anytime ready to help in church activities. சபை வேலை என்று சொன்னாலே எல்லா நேரமும் அவர் ஆயத்தமாயிருந்து உதவி செய்வார். Every year he takes the responsibility of decorating the stage. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் நாட்கள்ல இந்த ஸ்டேஜில டெக்கரேஷன் பண்ணுவதற்கு அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து அவர்கள் அதை செய்கிறார்கள். He takes care of the plants. அதே போல நம்ம சபையில இருக்கக்கூடிய செடி கொடிகளை அவர் பராமரித்துக் கொள்கிறார்கள். We also thank brother Sambat, சகோதரர் சம்பத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். who always voluntarily he keeps on asking pastor any help that I have to do in the church. எப்பவுமே அவர் வந்து பாஸ்டர் நான் ஃப்ரீயா இருக்கிறேன், சபையில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் அதை செய்யறேன்னு சொல்லி அவரே வந்து முன் வந்து அந்த வேலைகளை செய்வார்கள். So whenever he is free, he does lot of things. For example, electric work.
எப்பெல்லாம் ஒரு ஃப்ரீயா இருக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து சபைக்கு ஏதாவது ஒரு உதவியான காரியத்தை செய்வார்கள். உதாரணமாக சில எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்ய வேண்டி இருந்தது, அதையெல்லாம் அவர்கள் வந்து செய்து கொடுத்தார்கள். We also thank Alok and Vimal சகோதரர் அலோக், சகோதரர் விமல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். for helping us every year to distribute the food package. ஒவ்வொரு வருஷமும் இந்த சாப்பாடு உணவுப் பொருட்களை பரிமாறி மக்களுக்கு கொடுத்து அனுப்புவதிலே அவர்கள் இருவரும் உதவி செய்கிறார்கள். We thank the choir team. கொயர் பாடல் பாடுகிறவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank Rani, Tehila, Roland, Rajesh brothers. சகோதரர் ராஜேஷ், சிஸ்டர் ஹெலன், சிஸ்டர் ராணி, டெஹிலா, ரோலன்ஸ் இவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Helen also. ஹெலன் அவர்களுக்கு நன்றி. We thank Solomon who faithfully comes every Sunday to play the keyboard. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அருமையாக இசை வாசிக்கிற அருமையான சாலமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். A special thanks to Helen who always reads the scripture with loud and clear voice. நமக்கு வசனங்களை மிக தெளிவாக மிக சத்தமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற சகோதரி ஹெலன் அவர்களுக்கும் விசேஷித்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். And a very special thanks to little hands சின்ன கைகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். that worked in church. சபையிலே உதவி செய்கிற குட்டி கைகள், Buji, Tabitha, புஜ்ஜி, தபித்தால், Jacob, Jebin, ஜேக்கப், ஜெபின், Dallas, Jairo, டாலஸ், ஜெய்ரோ, Sri, ஸ்ரீ, Roland, and ரோலன், Tehi. டெஹி இவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் We கொள்கிறோம். thank for the people who got AC for us, a new AC and also a drum pad. நம்முடைய திருச்சபைக்கு ஒரு புதிய ஏசி வாங்கி கொடுத்த குடும்பத்தாருக்கும் ட்ரம் பேட் வாங்கி கொடுத்த குடும்பத்தாருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank you for supporting for the VBS and also for the Christmas gift. கிறிஸ்துமஸ் நாட்களிலே gift வாங்கி கொடுப்பதற்கும் VBS நாட்களிலே ஸ்நாக்ஸ் gift வாங்கி கொடுப்பதற்கும் உதவி செய்கிற ஒவ்வொரு சபை மக்கள் குடும்பத்தாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And we also thank you for specially supporting financially for the ministry. இந்த ஊழியங்களுக்கு பணம் மூலமாக காணிக்கைகள் தசமபாகங்கள் மூலமாக உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank you for supporting the widows, the missionaries, the village ministry. இந்த சபையின் மூலமாக தாங்கப்படுகிற விதவைகள், மிஷனரிமார்கள், ஊழியங்கள் எல்லா காரியங்களுக்கும் சபை உதவி செய்கிறபடினாலே சபை மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Above all, we thank you that you keep the church in peace. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபையிலே சமாதானத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எல்லாரும் ஒருத்தர் ஒருவரோடு சமாதானமாய் இருக்கிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Those who have come from other church, you would have known in other church there always be some problem. மற்ற சபையிலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், எப்ப பார்த்தாலும் சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். I hope you find peace here. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல நீங்க எல்லாரும் சமாதானமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். We thanks for your prayers. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. We thank you for abiding by the church rules. அதே போல இந்த சபையினுடைய ஒழுங்குகளுக்கு நீங்க எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறீங்க, அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். So God bless you all abundantly. கர்த்தர் எல்லாரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும்